வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜூலை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம், ஆனி மாதத்தில் 18ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, திதி தேய்பிறை, ஏகாதசி காலை 9:27 வரை, அதன் பின் துவாதசி. யோகம் அமிர்த யோகம். கன்னி ராசிக்காரர்களுக்கு மதியம் 12:16 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் ஏகாதசி விரதம், கார்த்திகை விரதம். இன்று 2 விசேஷங்கள், ஏகாதசி மற்றும் கார்த்திகை விரதம். நாளைய விசேஷம், நாளைய முக்கியத்துவம், நாளைய தினம் பிரதோஷம் மற்றும் நாளைய தினம் சுபமுகூர்த்த ஒரு நல்ல நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை அல்லது பகல் 12:16 அளவில் சந்திர பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்றைய தினம் ஒரே நாளில் 2 விதமான விரதங்கள் வந்திருக்கு. ஒன்று முருகனுக்கான விரதம், கார்த்திகை விரதம். மற்றொன்று அவருடைய மாமாவான பெருமாளுக்கான விரதம், ஏகாதசி விரதம். அதனால் நம்ம விரதம் இருந்தால் இன்றைக்கி மாமன் மருமகன் 2 பேருடைய அருளையும் பெற முடியும். அந்த மாமனின் அருளையும் அவரது மருமகனான முருகனின் அருளையும் பெற முடியும். இன்று விரத நாள், நல்ல நாள். அனைவரும் திருக்கோயில்கள் சென்று வாருங்கள். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். சந்திர பகவான் உங்கள் ராசியை கடந்து 2ஆம் இடம் செல்ல போகக்கூடிய நாள். இன்று மதியம் 12:16 வரை உங்கள் ராசியிலும், அதன் பிறகு ராசிக்கு 2ஆம் இடம் சென்று அங்கே குருவுடன் இணைந்து உச்சம் பெற்ற சந்திரனாக அமரப்போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சந்திரன் குரு இணைந்து அங்கே கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். இது ஒரு பெரிய யோகம். இது ராசிக்குள் சந்திரமங்கல யோகம், 2ஆம் இடத்தில் கஜகேசரி யோகம் அப்படின்னு 2 யோகங்கள். இன்றைக்கி 2 விரதம், கிருத்திகை மற்றும் ஏகாதசி, பெருமாளுக்கான நாள். அது மாதிரி இன்றைக்கி 2 விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு நாள். அதனால் நிறையா வருமானம் வரும். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, கௌரவம் உயரக்கூடிய ஒரு நாள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்களால் உங்கள் குடும்பத்திற்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். இது ஒரு அருமையான நாள். உங்களால் பல பேருக்கு நன்மை நடக்கக்கூடிய நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதி. ராசிக்குள் இன்றைக்கி மதியானம் 12:15 அளவில் சந்திர பகவான் உச்சம் பெறப்போகிறார். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நாள். கொஞ்சம் விரயங்கள் குறையும். நேற்று அதிகமாக இருந்த செலவுகள் சற்று இன்றைக்கி குறையலாம். இருந்தபோதும் இன்றைக்கி நல்ல நாள் தான். உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய எடுத்த காரியங்கள் எல்லாம் தடையின்றி நடக்கும். ஒரு நல்ல நாள் இது. குடும்பம் அமைதியாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. செயலில் வெற்றிக்கான நாள் இது. மிதுன ராசிக்காரர்கள் தோற்றத்தில் இப்போ ரொம்ப இளமையாக தெரிவாங்க. இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு அழகையும் இளமையும் கூட்டி கொடுக்கும். சுக்கிர பகவான் ராசிக்குள்ளே இருக்கார். 2ஆம் இடத்தில் புதன் உங்களுடைய
படிப்பு ஞானம் இப்போ வெளிப்படக்கூடிய நேரம். நிறையா உங்களுடைய பேச்சு திறமை வெளியே வரும். நிறையா பேர் வந்து இந்த டைமிங்க்கு ஹாஸ்யமாக பேசுவாங்க. அந்த மாதிரி பேசக்கூடியவர்களுக்கு இப்போ புகழ் கிடைக்கும். நிறையா மேடை பேச்சாளர்களுக்கெல்லாம் இப்போ மாலைகள் வந்து குவியும். சிறப்பான நாள், நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். உங்கள் ராசி அதிபதி சந்திரன் அவர் 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்திற்கு உலவ போகக்கூடிய ஒரு நல்ல நாள். 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாயோடு இணைந்து சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கார். 11ஆம் இடம் வந்து அங்கே குருவோடு இணைந்து உச்சம் பெற்ற சந்திரனாக உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியே சந்திரன் அவர் 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். கூட இருக்கக்கூடிய கிரகம் குரு தனக்காரகனோடு இணையும் போது லாபஸ்தானத்தில் கஜகேசரி யோகமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நாள். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு வருமானம் பல விதத்தில் வரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட விதங்களில் வருமானம் வரக்கூடிய நாள், நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாள், நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சிறப்பு, மிக மிக பெரிய சிறப்பு. கூடவே சுக்கிரனும் இருக்கார். 12ஆம் இடத்தில் புதன் 2-11 கூடிய கிரகம் 12ஆம் இடத்தில் இருப்பதால் நிறைய உங்களுக்கு வித்தையெல்லாம் சித்திக்கும். மறைந்த புதன் நிறைந்த வித்தைக்கு அதிபதி. இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் செலவுகள் மதியத்திற்கு மேலே ஆகலாம். ஏன்னா விரையாதிபதி உச்சமாகிறார். அதனால் மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அது நல்ல செலவுகளாக இருக்கும். இந்த நாளும் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று பகல் 12:15 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு சந்திராஷ்டமம் விலகுகிறது. இன்றைக்கி ஒரு நல்ல நாள் உங்களுக்கு மதியானத்துக்கு பிறகு. அதனால் முக்கியமான பணிகள், ஏதாவது முக்கியமான பணம் கொடுக்கல் வாங்கல், கையெழுத்திடுவது, யாரையாவது முக்கிய பிரமுகர்கள் நபர்களை பார்க்க வேண்டும் என்றால் மதியத்திற்கு பிறகு வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் காலையில் நேரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். விரத நாள் இன்றைக்கி கிருத்திகை விரதம், ஏகாதசி விரதம். முடிந்தவரை கோயில் சென்று வாருங்கள். இன்றைக்கு நாள் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இன்றைக்கி மத்தியானம் 12:15 மணி வரைக்கும். அதனால் முக்கிய பணிகள் ஏதாவது இருந்ததுன்னா பகல் நேரத்திலே முடித்துக்கொள்வது நல்லது. ஏன்னா மத்தியானத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. பகல் நேரத்திலேயே முக்கிய பணிகளை முடிப்பது சிறப்பு. ஒரு யோகமான நாள் இன்றைக்கி. மத்தியானத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. இன்றைக்கி விரத நாள். முருகனை வணங்குங்க, பெருமாளை வணங்குங்க. அதனால் சிறப்பாகத்தான் இருக்கும். நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். உங்கள் ராசி அதிபதி சந்திரனோடு இணைந்து இருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். பாக்யாதிபதி ராசி அதிபதியோடு இணைந்து 6ஆம் இடத்தில் இருக்கும்போது நம்ம எதிரியை ஜெயிக்கலாம். அது மாதிரியான ஒரு நாள். மதியத்துக்கு பிறகு சந்திர பகவான் 7ஆம் இடம் வந்து குருவோடு இணைகிறார். அங்கே உச்சமும் பெறுகிறார். பாக்யாதிபதி உச்சம் பெற்று தனக்காரகனோடு இணைகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். இந்த மாதிரி நேரங்களில் தான் நிறைய புதிய நபர்களை சந்திப்போம். அவர்களால் நமக்கு ஆதாயம் கிடைக்கும். நல்ல விஷயங்கள்லாம் அரங்கேறும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். பழைய நண்பர்களை சந்திப்போம். நீண்ட நாளாக பார்க்காத நபர்களை சந்திப்போம். அவர்களால் ஆதாயம் பெறக்கூடிய நேரம். சமுதாயத்தில் விஐபியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கிய நபர்களை சந்தித்து அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உபகாரம் செய்து அவர்கள் அதனால் உங்கள் பேரை ஞாபகம் வந்து அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ரிட்டர்ன் செய்வாங்க. அந்த மாதிரியான நாள் இது. பெரிய யோகமான நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம்தான் இன்றைக்கி. மத்தியானத்துக்கு பிறகு பகல் பொழுது நல்லாயிருக்கும். மத்தியானத்துக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் செலவுகள் வரலாம். கூடுதலான செலவுகள் வரலாம். அதனால் மனம் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். எது நமக்கு தேவையான பொருளை வாங்கணும். தேவையில்லாத பொருளை வாங்கி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அலைச்சல்கள் திருச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயலில் இறங்கினால் வெற்றிக்கான நாள் என்று. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் புதன். இது ஒரு யோகம். புதன் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதால் நிறையா இப்போது கல்வி சார்ந்த விஷயத்தில் படிக்கக்கூடிய எண்ணம், படிக்கக்கூடியவர்கள், படிப்பில் ஆர்வம் மிக்கவர்கள்,
அதே மாதிரி ஸ்கூல் காலேஜில் ப்ரொஃபஸர் டீச்சர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதி இன்றைக்கி ஒரு மத்தியானம் 12 மணி 16 நிமிடம் அளவில் ரிஷபராசியில் உச்சமாக போகிறார் குருவோடு இணைந்து. அதனால் 7 கூடைய கிரகம் உச்சம் பெறும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஏதாவது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய நேரம். இப்போது இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் காம்ப்ரமைஸ் ஆகி பேசிடுவாங்க. உங்கள் மனைவி தூர தேசத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியூர் சென்றிருந்தாலும் சரி, பேசாமல் போய் மனக்கசப்பில் இருந்தாங்கன்னா இப்போ மத்தியானத்துக்கு மேலே பேசுங்க. கணவனோ அல்லது மனைவியோ ஈகோ காட்டிக்கிட்டு பேசாமல் இருந்தாங்கன்னா இப்போ மத்தியானத்துக்கு மேலே அந்த விஷயம் சரியாகும், பேசலாம், நிலைமை சீராகும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும். நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிற நாள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, விருப்பமான இடத்திற்கு தொழில் ரீதியான இடம் மாற்றம். சில பேர் வர்த்தகம் செய்வதற்காக பல ஊர்களுக்கு செல்வாங்க. அங்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியாகவும் அவங்களோட உத்தியோகம் ரீதியாகவும் நடக்க போகிற ஒரு நேரம். கல்யாணமான இளம் வயது தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம், அதுவும் இரட்டை குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. வழக்கு வியாஜியங்களில் வெற்றி, கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதில் இப்போ இனிமேல் இழுபறி இல்லை, ஒரு செட்டில்மெண்ட் ஆகும். கோர்ட்டுக்கு வெளியே கூட சில பேர் காம்ப்ரமைஸ் ஆகி பேசி வந்துடுவாங்க உங்ககிட்ட. எதிரிகளை வெல்லக்கூடிய நேரம் இது. வழக்கு வியாஜியங்களில் வெற்றி, சுகமான நாள், நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பாக்யாதிபதி, பாக்யஸ்தானத்தில் புதன். உங்களுடைய பிள்ளைங்க இப்போ நல்லா படிப்பாங்க. பிள்ளைகளின் படிப்பு வளர்ச்சி முன்னேற்றம் பிரமாதமாக இருக்கும். அந்த ஆனந்த சொற்களை நீங்கள் கேட்டு மனமாற இருப்பீங்க. உங்களுடைய காதிற்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய நேரம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாயோடு இணைந்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி காலையில் நேரத்தில், மத்தியான நேரத்தில் சந்திரன் ரிஷபராசிக்கு சென்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சென்று அங்கே உச்சம் பெற்று குருவோடு இணைந்து கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி நிறைய வருமானத்தை இப்போ இன்றைக்கி கொண்டு கொடுக்க போகிற கிரகமாக அமைகிறது இன்றைக்கி. அதனால் நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ஏதாவது வெளியூர் சென்று வருவீங்க. அங்கே போகிற இடத்துலையே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. பெரிய வாய்ப்பு வரப்போகுது, நல்ல செய்திகள் வரப்போகுது. பயணங்கள் ஏற்படும், பயணங்களால் நன்மை ஏற்படும். மிக 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 யோகமான நல்ல நாள் இது.